நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற சிறு பிரார்த்தனையுடன் இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது முக்கியமாக கடந்த வெள்ளிக்கிழமை புத்தளம் நகரில் அமைந்துள்ள புத்தளம் முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசல் என்ற பள்ளியின் அல்லது பெரிய பள்ளி என்று அழைக்கப்படும் இந்த பள்ளியின் பரிபாலன சபை தேர்தல் தொடர்பான ஒரு விடயமும், அந்த பள்ளியின் நிர்வாகத்தை சீராக நடத்தி செல்லும் அவர்களின் யாப்பில் உள்ள சிறு பல விடயங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இந்த காணொலியின் முக்கிய நோக்கமாகும். அந்த யாப்பு சம்பந்தமான விடயம் வருவதற்கு முன்னால் அந்த தேர்தல் காலத்தில் என்ன நடந்தது என்ற ஒரு சிறு விளக்கத்தையும் சொல்வது சால பொருந்தும் என்று நினைக்கின்றேன். அதாவது, இந்த தேர்தல் நடைபெற்ற அந்த தினத்திலே புத்தளம் மாநகர சபையின் முதல்வர் கௌரவ ரின்ஷாத் அகமது அவர்கள் பள்ளி நிர்வாகத்தினால் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவே அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களினால் தங்களுடைய சிறு மதியினால் இந்த ஒரு விடயத்தை பூதாகரம் ஆக்கி புத்தளத்தில் ஏதோ ஒரு பூகம் நடந்தது போல, இங்கே பெரிய பள்ளி நிர்வாகத்தில் அரசியல் பூந்து விளையாடுவது போல ஒரு பிரமையை மக்கள் மத்தியிலே கிளப்பி விட்டிருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கௌரவ முதல்வர்கள் அந்த பள்ளிக்கு சென்றது அவருடைய தத்துணிவில் அல்ல. நான் இங்கே இருக்கின்றேன், இந்த நகரத்தின் முதல்வர், நான் வந்தே ஆவேன் என்ற ஒரு இருமாப்பிலோ அல்லது வேணுமென்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. பெரிய பள்ளி அவர்களுக்கு விட்டிருந்த அழைப்பின் பிரகாரமே அவர் அங்கே சென்றிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். இது இப்படி இருக்க, இப்பொழுது இந்த அரசியல் வங்குரோத்துக்காரர்கள் அவிழ்த்து விட்டு இருக்கும் விடயம்தான் இந்த மாநகர சபை முதல்வர் இந்த பள்ளி பரிபாலன சபை தெருவிலே கலந்து கொண்டதன் மூலமாக ஒரு பிழையான முன்மாதிரியை காட்டிவிட்டு செல்கின்றார். இனி வரும் காலங்களில் XY என்ற ஒரு சைவரோ, எக்ஸ் என்ற ஒரு கிறிஸ்தவரோ, ஜெட் என்ற ஒரு பௌத்தரோ புத்தள மாநகர சபை முதல்வராக இருக்கும் பொழுது அவர்களும் தங்களுக்குரிய உரிமை இது என்பதாக கூறி இந்த பள்ளியின் நிர்வாக விடயங்களை தலையிடுவார்கள். பிற்காலத்திலே இந்த நிர்வாக சபை தேர்வின் போது இவர்களும் அங்கே குந்திக் கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயத்தை கூறி மக்களை ஒரு பீதியடை செய்துள்ளார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த பள்ளி மஹல்லாவாசிகள் என்று கூறப்படும் பொழுது, அதாவது பள்ளி நிர்வாக எல்லைக்குள் வாழும் மக்கள் என்று கூறும் பொழுது அங்கே பெரும்பான்மையாக முஸ்லிம் மக்களும் தமிழர்களும் சிங்களவர்களும் கூட வாழ்கின்றார்கள். அதே போல் இந்த பசார் மஹல்லா என்ற ஒரு விடயமும் இந்த பள்ளி அமைப்புக்குள் வரும் பொழுது அந்த பசாரிலே சிங்களவர்கள், தமிழர்கள், சோனவர்கள் என்று நிறைய பேர் கடை வைத்துள்ளார்கள், வியாபாரம் செய்கின்றார்கள். ஆனால் அத்தனை பேரும் இந்த பள்ளி நிர்வாகத்துக்குள் வரவோ அல்லது இந்த தேர்தலில் பங்கு கொள்வதற்கு ஒரு பிரதிநிதியாக இருப்பதற்கு கூட அவர் தகுதி அற்றவர்களாக இருப்பார்கள். அந்த மஹல்லாவாசிகள் என்று வரையறுக்கப்பட்ட விடயத்துக்குள் வருபவர் யாரென்றால் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும், ஒரு ஆணாக இருந்திருக்க வேண்டும், நிரந்தரமாக அந்த பகுதியில் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லது தொடர்ச்சியாக வியாபாரம் செய்திருக்க வேண்டும். இதுதான் அதற்கான ஒரு வரையறை. இந்த வரையறையை தாண்டி யாருமே இந்த பள்ளி நிர்வாகத்துக்குள்ளோ அல்லது வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்களாக அல்லது சந்தாக்காரர்களாக வர முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இந்த யாப்பிலும் கூட ஒரு மாநகர சபை முதல்வர் வர வேண்டும் என்பதாக ஒரு சரத்து இருந்தால் கூட, அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு சரத்து இருந்தால் கூட அது முஸ்லீம் அல்லாத யாருக்கும் பொருத்தப்படாது என்ற ஒரு சின்ன அறிவும் இல்லாமல் இந்த அரசியல் வங்குரோத்துக்காரர்கள் புத்தள அரசியலிலே அல்லது இந்த புத்தள பள்ளிகளும் கூட அரசியல் செய்து எல்லா புத்தள சகல விஷயங்களையும் அரசியல் மயப்படுத்தி தங்களுக்குள் ஒரு விதமான சுயலாபத்தை காண விரும்புவதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது நாம் இந்த பள்ளிவாசலின் யாப்பு சம்பந்தமாக விடயத்துக்கு போவோம். இப்பொழுது நடைமுறையில் இருக்கும் இந்த யாப்புக்கு முன்னால் உள்ள யாப்பு 1990ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் நிறைவேற்றப்பட்டது. அது அந்த காலத்தில் நிலவிய பல பிரச்சனைகள் முகம் கொடுப்பதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட அந்த யாப்பு ஒரு பூர்ணமான, ஒப்பிட்டு ரீதியிலே ஒரு பூர்ணமான யாப்பு இல்லை என்ற பொழுதிலும் கூட ஒப்பிட்டு ரீதியிலே இப்போ நடைமுறையில் இருக்கும் யாப்பை விட சற்று விரிவானது இருந்த பொழுதிலும் 18 வருடங்களாக, அதாவது 1990ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த யாப்பு 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையும் ஒரு 18 வருட காலப்பகுதிக்குள் புத்தள சமூகத்துக்குள் நடந்த எந்த ஒரு மாற்றத்தையும் உள்வாங்கியதாகவோ புத்தள விரிவாக்கத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை பிரதிபலிப்பதாகவோ அங்கே தெரியவில்லை. இப்பொழுது நாம் இன்னும் 18 ஆண்டுகள் கடந்து 2018 ஜூனையும் கடந்து
ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது மேலும் ஒரு 18 மாதங்களும் 18 வருடங்களும் 2 மாதங்களும் கழிந்து விட்டன. இந்த கட்டத்தில் நிச்சயமாக இந்த எம்முடைய பெரிய பள்ளியின் யாப்புக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகின்றது. அந்த யாப்பின் வடிவமைப்பிலே சில பல திருத்தங்கள் தேவைப்படுகின்றன. அது சரியான முறையில் இலக்கமிடப்பட்ட தலைப்புகளின் கீழ் அவர்கள் எதையும் முழு விவரங்களையும் விவரிக்கவில்லை. சில பல இடங்களில் இலக்கமிட்டுள்ளார்கள், அதை பிரித்துள்ளார்கள். ஆனால் ஒட்டுமொத்த அந்த யாப்பையுமே சரியான அடிப்படையில் இலக்கமிட்டு, உதாரணமாக பிரிவு 2 உபப்பிரிவு 1 உட்பிரிவு ஆனா என்ற அமைப்பில் கூட இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அது போய்கொண்டிருக்கின்றது. இந்த வடிவமைப்பில் சிறு சிறு மாற்றங்கள் தேவை என்பதற்கப்பால் அதன் உள்ளாக்கத்தில், அதன் உள்ளீடில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகின்றது என்பது எனது அவதானிப்பு. ஒரு விடயத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அதை ஃபிட் ஃபார் பர்பஸ் என்று சொல்வார்கள். அதாவது எந்த நோக்கத்துக்காக, எந்த விடயத்தை அடைவதற்காக ஒரு விடயம் செய்யப்படுகின்றதோ அல்லது ஒரு விடயம் உருவாக்கப்படுகின்றதோ அதை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த யாப்பானது அந்த நோக்கத்தை சரியான முறையில் பிரதிபலிக்கவில்லை. ஏனெனில் இந்த யாப்பிலே புத்தள முஸ்லீம் சமூகத்தின், குறிப்பாக கல்வி தொடர்ந்து சமய விவகாரங்கள் ஊடாக அனர்த்தங்கள் வரை, இயற்கை அனர்த்தங்கள் வரை இந்த பள்ளி நிர்வாகம், பரிபாலன சபை தலையிட்டு அதற்கான தீர்வுகளே, அதற்கான பொறிமுறைகளை வகுக்கக்கூடியதுதான் எங்களுடைய நோக்கம் என்ற ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது இவர்கள் தொடர்ந்து அந்த யாப்பு சொல்லும் விடயங்கள் ஒன்றுக்கொன்று சரியான முறையில் ஒரு ஒத்துப்போகும் நிலை காணப்படவில்லை என்றே கூறுகின்றேன். உதாரணமாக இந்த மஹல்லாவாசிகள் என்று குறிப்பிடப்படுவது, அதாவது பள்ளிக்குள் பிரதிநிதித்துவத்தை பெற இருப்பவர்கள் ஒன்று அந்த பிரதேசத்துக்குள், பள்ளி நிர்வாக பிரதேசத்துக்குள் வாழ்பவராக இருக்க வேண்டும், அல்லது இந்த யாப்பின்படி அந்த பள்ளி நிர்வாக எல்லைக்குள் வரும் வியாபார தலங்களின் உரிமையாளர்களாகவோ அல்லது அந்த வியாபார தலங்களின் நடத்துவர்களாக இருக்க வேண்டும் என்பது இதன் இன்னொரு வரையறை. இது ஒரு விசித்திரமான ஒரு விடயம். ஏன் இந்த பசார் மஹல்லா என்ற ஒரு விடயம் இதுக்குள் வர வேணும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. சாதாரண வாழ்பவர்கள், மஹல்லாவுக்குள் நிரந்தரமாக வாழ்பவர்கள் ஒரு இந்த பள்ளியின் பிரதிநிதியாக வர வேண்டுமானால் அவர்கள் மாதாந்தம் 50 ரூபாய் செலுத்தி ஒரு சந்தாக்காரர்களாக தங்களை பதிவு செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்குமே அந்த பள்ளி நிர்வாகத்துக்குள் வருவதற்கும் வாக்குரிமையை பாவித்து வாக்களிப்பது கலந்து கொள்வதற்கும் உரிமை உண்டு. அதே நேரத்தில் இந்த மஹல்லாவாசிகள், பஜார் மஹல்லாவாசிகள் அந்த சந்தாப்பணம் 100 ரூபாய் என்ற விடயத்தை தவிர அந்த பஜார் மஹல்லாவாசிகள் அங்கே இருப்பதனால் இந்த பள்ளி ஏற்கனவே சொன்ன தங்கள் நோக்கங்களாக சொன்ன விடயத்துக்கு எவ்வாறு இவர்கள் பங்களிப்பு செய்ய போகின்றார்கள், அந்த நோக்கத்தை அடைவதற்கு இவர் எவ்வாறு உறுதுணையாக இருக்கப் போகின்றார்கள் என்பது கேள்விக்குறி. ஆகவே இந்த பஜார் மஹல்லா என்பது ஒரு தேவையற்ற விடயம். இந்த யாப்பிலே அது நீக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக எனக்கு படுகின்றது. மேலும் இங்கே புத்தளத்திலே அன்னளவாக 30 பள்ளிகள் இருக்கின்றன. நாம் சரியாக ஒரு வசதிக்காக 30 என்று வைத்துக்கொள்வோம். இந்த 30லும் 3 பேர்கள் சேர்ந்து 90 பேர்களாக இந்த பொதுச்சபைக்கு, அந்த பரிபாலன சபையிலே நிர்வாக சபை என்ற ஒன்றும் பொதுச்சபை என்றும் ஒன்றும் உள்ளது. நிர்வாக சபைக்கு 16 உத்தியோகத்தர் அல்லது உறுப்பினர்கள் அல்லது பதவி வகிப்போர் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த பொதுச்சபையிலே 90க்கும் மேற்பட்டவர்கள் 90க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ரைட். இப்பொழுது இந்த 90 என்பது மிகவும் அதிகமான ஒரு எண்ணிக்கை. ஒவ்வொரு பள்ளிகளிலிருந்து 3 பேர் தெரிவு செய்யப்பட்டு அதன் பிறகு அந்த 3 பேர்களுக்கு ஒரு ஆள் என்ற அடிப்படையிலே 10 பேர் உள்வாங்கப்பட்டு அந்த 10 பேர்களிடம் 2 மஹல்லா வாசிகள், அங்கே நிரந்தரமாக வாழ்பவர்கள் என்று 2 பேர், 12 பேர், பசார் மஹல்லா என்று வியாபாரம் நடத்துபவர்கள் 3 பேர், 15 பேர், ஜம்மியத்துல்லமாவிலிருந்து ஒருவர் என்று 16 அங்கத்தவர்கள் இந்த நிர்வாக சபையிலே இருக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இது போக இந்த பொதுச்சபையிலே புத்தளத்தில் உள்ள அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள்,
அதாவது தவா பணியில் ஈடுபட்ட அமைப்புகள், அது தப்லீக் ஜமாத்தாக இருக்கலாம், ஜமாத்தே இஸ்லாமியாக இருக்கலாம், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கலாம், அல்லது ஜமாத்துல் மூமீனாக இருக்கலாம், இன்னும் என்னென்ன பேர்களில் அமைப்புகள் உண்டோ அத்தனை அமைப்புகளிலும் ஒவ்வொரு அங்கத்தவர்கள் என்ற ஒரு விடயம் அங்கே போடப்பட்டுள்ளது. இது ஒரு தேவையில்லாத ஒரு விடயமாக எனக்கு படுகின்றது. இந்த வியாபாரிகளும் கூட, அதாவது பசார் மஹல்லா என்ற பிரிவுக்குள் வரும் வியாபாரிகள் கூட புத்தளத்தின் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு பள்ளி மஹல்லாவுக்கு வருபவர்கள். ஆகவே அவர்களுக்கு அங்கேயும் ஒரு உரிமை உண்டு, இங்கேயும் ஒரு உரிமை உண்டு என்பது அது ஒரு பாரபட்சமான ஒரு விடயமாகும். அதே போல் இந்த பள்ளிகளுக்குள் சேர்க்கப்பட்ட ஜமாத்தார்கள், அதாவது இந்த இயக்கங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது புத்தள முழு பிரதேசத்துக்குள்ளும் ஒவ்வொரு பள்ளி நிர்வாகத்துக்குள்ளும் ஏதோ ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள், அல்லது ஏதோ ஒரு இயக்கம் அங்கே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே குறிப்பிட்ட அந்தந்த பிரதேச பள்ளி நிர்வாகத்துக்குள் இந்த இஸ்லாமிய அமைப்புகளின் அங்கத்துவம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இரட்டை, அதாவது இரண்டாவது அங்கத்துவ உரிமை இங்கே கொடுக்கப்படுவது நீக்கப்பட வேண்டும். ஆகவே இவற்றை சரியான ஒரு முறைமையின் கீழ் கொண்டு வந்து ஒரு ஒர்க்கபிள், அதாவது சரியான முறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக, நோக்கத்தை சரியான முறையில் அடைந்து கொள்ளும் ஒரு அமைப்பாக, மிக இலகுவில் எங்களுடைய காரியங்களை நடத்தி செல்வதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இதை மீள் வடிவமைக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். அந்த அடிப்படையிலே நான் ஒரு சட்டத்திறனி என்ற அடிப்படையிலே இப்பொழுதுள்ள புத்தள முஹிதீன் பள்ளிவாசலின் நிர்வாக சபையின் தலைவர் நண்பர் சலீம் ஆசிரியர் அவர்கள் ஊடாகவும் அவர்களுக்கும் அவர்கள் ஊடாக ஏனைய அங்கத்தவர்களுக்குமாக நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் விருப்பப்படுவீர்களேயானால் உங்கள் சார்பாக நான் ஒரு வரைஃபை, அதாவது ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனை, ஒரு வரைவு ரீதியிலான ஒரு யாப்பை உங்களுக்கு ஒரு 15க்கும் 30 நாட்களுக்கும் இடையிலே சமர்ப்பிக்க முடியும். அதை நீங்கள் பரிசீலனை செய்து பார்க்கலாம். அதில் மேலதிக திருத்தங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் செய்யலாம். அது சரியாக உங்களால் அங்கீகரிக்கப்படும் பொழுது இது சரியான முறையில் நடத்தப்படக்கூடியதாக அமைந்துள்ளது என்று நீங்கள் நம்பும் பொழுது, அல்லது அதை நோக்கும் பொழுது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்பிக்கொள்கின்றேன். ஆகவே இந்த தருணத்தில் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்வது, பெரிய பள்ளியில் அல்லது புத்தளத்தில் பள்ளி வாசல்களில் நடக்கும் இத்தகைய சம்பவங்களில் வேணுமென்ற அரசியலை கொண்டு பூத்த வேண்டாம் என்று இந்த வங்குரோத்து அரசியல்வாதிகளுக்கு சொல்லிக்கொள்வோம். அதே வேளையில் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு, இப்போது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இந்த நிர்வாகத்துக்கு இந்த நடைமுறையில் இருக்கும் கான்ஸ்டிடியூஷன் யாப்பானது சில பல மாற்றங்களுக்கு உட்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வேண்டி உங்களுடன் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். இதுவரை அமைதியாக என்னுடைய இந்த காணொலியை பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது மனங்கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.